लक्ष्मी पूजा गुरुमुखेन संकल्पं கையிலே வைத்திருக்கின்ற பூக்களை தட்டத்திலே ஒரு பக்கமாக போட்டுவிட்டு ஒரு தண்ணீர் எடுத்து கைகளை இரண்டு கைகளையும் சுத்தப்படுத்தி அந்த ஒழுங்குகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். Okay, எல்லாரும் மஞ்சளினாலே பிடித்த பிள்ளையார் வந்திருப்பார்கள். பூக்களினாருக்கு ஒவ்வொரு மஞ்சள் சொல்லும் போது நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்து அதனுடைய பரிபூர்ணத்துவமான திருவருள் வேண்டி இங்கே தீப பூஜை செய்ய ஓம் ஏகதந்தா ஓம் திஜகர்ணிகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கஜானனாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாதேவாய நமஹ ஓம் கணாதக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் மகருண்டாய நமஹ ஓம் சூர்ப ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ சுவாமினே நமஹ श्री गणेशाय मंगलम महागणपति स्वामी தேவாரம் புராணம் பாடுக மகள் மதி தமிழ் மாறவி மருகல் மயிலாய் செங்கையெல்லாம் குரல் செல்வமங்கே சீர்கொண்டாட்டம் புதியதர்கள் கங்குலங்கரை ஏந்தியாரும் கங்குலங்கரை ஏந்தியாரும் கணபதி திறம் காமுரவே மண்ணுலகத்தின் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் மனதில் முற்றுற கண்ணுதல் உடையதோ கணித்து பாபுகன் பண்ணவன் மலரணி பணிந்து ஊற்றுவா மாலைமுகன் ஆறுமுகன் அம்பிகை
விக்னங்கள் இல்லாமல் விநாயகர் பெருமான் திருவருளுக்கு பிரார்த்தித்து தொடர்ந்து தீபத்திலே மகாலட்சுமி அம்பாள் வரலட்சுமி விரதம் இருந்து அனுஷ்டிக்கின்ற பூஜைகளை இப்பொழுது பூக்களினாலும் மஞ்சள் அரிசியினாலும் பூஜை செய்வதற்குரிய ஆயுதங்களை செய்து கொள்வோம். அந்த தீர்த்த பாத்திரத்திலே 2 பூக்களை போட்டு மஞ்சள் அரிசியும் 2 அந்த தீர்த்த பாத்திரத்திலே போட்டு கங்கை முதலிய தீர்த்தங்களை மந்திரம் சொல்லும் பொழுது நீங்கள் கும்பிட்டுக் கொள்ளுங்கள். கங்கை யமுனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி சிந்து காவேரி தீர்த்தஸ்மின் சந்நிதிம் குரு. அந்த பூவினாலே தண்ணீரை எடுத்து 3 தடவை தெளித்துக் கொள்ளுங்கள். அஸ்ராய நமஹ அஸ்ராய நமஹ. மறுபடியும் பூவினாலே தீபத்தை சுற்றி ஒவ்வொரு பூக்களினாலோ அல்லது மஞ்சள் அரிசியினாலோ ஒவ்வொரு பூக்களாலே அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். ஓம் ஐம் ஓம் தீப மகாலட்சுமியாசனாய நமஹ. ஓம் தீபலட்சுமியே நமஹ. மறுபடியும் பூக்களை எடுத்து கையிலே கும்பிட்டு கொண்டு நீங்கள் என்னென்ன வரங்கள் வேண்டுமோ அவற்றையெல்லாம் நினைத்து பிரார்த்தனை பண்ணி தியானம் சொல்லும் பொழுது மகாலட்சுமி அம்பாளை நினைத்து மனமுருக வேண்டி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வக்ராப்ஜே பாக்யலக்ஷ்மி கரதல கமலே சர்வதா தானியலக்ஷ்மி தோர்தண்டே வீரலக்ஷ்மி. ஓம் சதுர்புஜாம் கரேராப்ஜம் தததீம் சுக்லபத்ரகாம் பத்மாசனே சுகாதீனாம் வதேகம் சர்வமங்கலாம் சர்வமங்கலநாயகி ஸ்ரீ மகாலட்சுமி அம்பிகா தேவ்ஜி நமோ நமः. எல்லோரும் சொல்லிக் கொள்ளுங்கள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தனந்தரம் கல்விதரம் ஒருநாளும் தளர்வரியா மனந்தரம் தெய்வ மணிகுந்தரம் நெஞ்சில் பஞ்சமில்லா இனந்தரம் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் தீபலக்ஷ்மி மகாலட்சுமி அம்பிகாயை நமோ நமः. அந்த பூக்களை தீபத்தினுடைய பாதத்திலே போட்டுவிட்டு 3 தடவை தீர்த்தத்தினாலே ஒரு பூவினாலே தீர்த்தம் எடுத்து இந்த மகாலட்சுமி அம்பாளுக்கு கால்களை கழுவுவதாக அந்த மகாலட்சுமி அம்பாளை வரவேற்பதாக எண்ணி 3 தடவை தீர்த்தத்தை விட்டுக் கொள்ளுங்கள். ஓம் பாத்திய மத்தியமாகமணியம் சமர்ப்பயாமி. மறுபடியும் மஞ்சள் அரிசியினாலே பட்டு பீதாம்பரம் நவமலர்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் சொர்ணமயமாக மகாலட்சுமி அம்பாள் உடைந்திருக்க வேண்டும் என்று இந்த மஞ்சள் அரிசி எடுத்து 3 தடவை தீபத்தை சுற்றி போட்டுக் கொள்ளுங்கள். உபச்சாரார்த்தமக்ஷரான் சமர்ப்பயாமி. ஆபரணார்த்தமக்ஷரான் சமர்ப்பயாமி. அலங்கரணார்த்தமக்ஷரான் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு பூவை எடுத்து தீப மகாலட்சுமி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமி அம்பாவோடு நாராயண பெருமானையும் வழங்கி நாராயண பெருமானை உயர்ந்திருக்க வேண்டும் என்று கையிலே பூவை எடுத்து கும்பிட்டுக் கொள்ளுங்கள். ஓம் சந்தனகரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வகரம் ஜெயசதர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீ துத்யானகம்யம்
वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् நாராயணாய நமோ நம. அந்த பூவை நாராயண பெருமாளை நினைத்து தீபத்துக்கு பக்கத்திலே வைத்துவிட்டு கிழக்கு முதலாக இந்த கோயில் இருக்கிறத நினைத்துக் கொள்ளுங்கள். கிழக்கு முதலாக 8 திக்குகளை விளக்கின்ற பாதத்தில 8 திசைகளிலேயும் 8 பூக்களை எடுத்து அஷ்டலட்சுமியை பார்த்தபடி முதலிலே கிழக்கு பக்கத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் தனலட்சுமி நமஹ. இரண்டாவது பூவை எடுத்து அடுத்த மூலையிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் தானியலட்சுமி நமஹ. தெற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திசையிலே வைத்து மூன்றாவது பூவை ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் வீரலட்சுமி நமஹ. மேந்தி மூலை என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் இருக்கின்ற பக்கம் மேந்தி மூலை அந்த திசையிலே ஓம் விஜயலட்சுமி நமஹ. இதுக்கு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய திசையிலே ஓம் தைரியலட்சுமி நமஹ. வாயுமூலை என்று சொல்லப்போம் ஐங்கிரியம் அந்த ஈசான திசையில் திக்கு என்று சொல்லக்கூடிய ஈசான மூலையிலே வடகிழக்கு மூலையிலே ஒரு பூவை வைத்து ஓம் ஐங்கிரியம் ஸ்ரீம் கஜலட்சுமி நமஹ. மறுபடியும் பூக்களை எடுத்து வரலட்சுமி அம்பாளை மகாலட்சுமி அம்பாளை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்கும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கது நமச்சிவாயவே. அந்த பூவை தீபத்திலே பாதத்திலே வைத்துவிட்டு குங்குமத்தினாலும் பூக்களினாலும் வெற்றிலே ஒரு வெற்றிலை எடுத்து வைத்து அர்ச்சனையில் போடுங்கள். ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி அம்பிகா சரதேவதாயை நமோ நமः. ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் லக்ஷ்மீ நமः. ஓம் மகா திரிபுர சுந்தரி நமः. ஓம் பரதேவதாயை நமः. ஓம் பராணிகாயை நமः. ஓம் பிரஜ்ஞான கணரூபிண்யை நமः. ஓம் மாத்ரி பானலசா பக்தாயை நமः. ஓம்
பகவான் சமர்ப்ப பூஜை செய்த குங்குமத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணி தீபத்தினுடைய பாதத்திலும் வைத்து தீபத்துக்கும் வைத்து பூக்களை வைத்து விட்டு இங்கே விரத நூல் வரலட்சுமி நூலுக்கு இங்கே பூஜை செய்யும் பொழுது நீங்கள் உங்களுக்கு வழிபாடு செய்து ஓம் ஐக்ரீம் ஸ்ரீம் தனலட்சுமி நம பிரதம கிரந்தி பூஜையாமி ஓம் ஐக்ரீம் ஸ்ரீம் தானியலட்சுமி நம द्वितीय கிரந்தி பூஜையாமி ஓம் ஐக்ரீம் ஸ்ரீம் வீரலட்சுமி நம तृतीय கிரந்தி பூஜையாமி ஓம் ஐக்ரீம் ஸ்ரீம் விஜயலட்சுமி நம चतुर्थम கிரந்தி பூஜையாமி ஓம் ஐக்ரீம் ஸ்ரீம் மாங்கல்யலட்சுமி நம पंचम கிரந்தி लक्ष्मी पूजयामि ओम गजलक्ष्मी नमः नवम ग्रंथिं पूजयामि எல்லோரும் பிரசாதங்கள் தந்திருப்பார்கள் எல்லா சக்கர பொங்கல் அர்ச்சனை தட்டு பிரசாதம் எல்லாத்தையும் பூவும் தண்ணீரும் எடுத்து நிவேத்தியம் பண்ணி தீபத்தினுடைய பாதங்களிலே அந்த பூக்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் பூர்வஸ்வாரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனா अमृतवर्षिणी अमृतं श्रावय श्रावय स्वाहा अमृतं भवतु तदरीवदाम्बूलं नारिकेलगन्धत्वजन्महानैवेद्यं निवेदयामि नीलाञ्जनदीपं दर्शयामि ॐ ऊर्ध्वदिदूरं ऋतुचितिकाटतोल्या दूरदिदूरदूर्वन्तं दूरजं योऽस्मात् दूरदिदं दूर्वयं वयं दूर्वामस्त्वं देवानामधिगस्तिदमं भक्तिदमं युक्तदमं वह्निदमं देवहूतममदमधिगम्यदानं बृहत्स्त्वमात्वामित्रचक्षुर्या प्रेतेमापेर्मा संविद्वा महात्वा विगुंसितम् धूमदीपं दर्शयामि साध्यं ग्रहणामङ्गलं दीपं त्रैलोक्यविरामहं दीपं दर्शयामि कर्पूरदीपं दर्शयामि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते दीपमहालक्ष्मी नमः वरलक्ष्मीम्बिकायै नमः नीलाञ्जनं दर्शयामि ॐ पञ्चारात्रिकदीपं दर्शयामि ॐ महालक्ष्मीं च विद्महे विष्णुपत्नीं च धीमहि सरसिजनिलये सरोजगस्ते भगवती त्रिभुवन भूरिहरिप्रसीदमह्यं विष्णुभद्रीं च मां देवीं लक्ष्मीं प्रियसखीं देवीं महादेवी च विद्महे तन्नो लक्ष्मी प्रचोदयात् காட்டுவதற்கு இப்பொழுது ஸ்தோத்திரம் அவதாரிய
சொல்லிக் கொள்ளுங்கள். யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு வாணி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இவ்வாறு சொல்லி 3 தடவை தீபத்தினுடைய பாதங்களை தொட்டு 3 தடவை நீங்கள் உலர்ந்து நமஸ்காரம் செய்வதாக எண்ணி கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே வியாபித்திருக்கக்கூடிய இறை சக்தியானது மகாலட்சுமி ரூபமாக உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் தந்தருள வேண்டும். நீங்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து வருடாவிரதம் செய்வது போன்று கனகதுர்த்தி அம்பாள் ஆலயத்திலே வந்திருந்து தீப பூஜை செய்து வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் பிரார்த்தித்து பூஜை செய்து வழிபாடு செய்திருக்கின்றீர்கள். அவற்றினுடைய வழிபாடுகளை தீப மகாலட்சுமியானவள் லக்ஷ்மி ரூபமாக வாணி ரூபமாக எழுந்தருளி உங்களுக்கு திருவருளை தந்தருள வேண்டும் என்று தொட்டு கும்பிட்டு பூஜை செய்த குங்குமங்களை எடுத்து நெத்தியிலே சூடி மாங்கல்யங்களிலே அணிந்து கொள்ளுங்கள். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மறுபடியும் ஒரு பூவை எடுத்து கும்பிட்டு கொண்டு இவ்வளவு நேரம் செய்த பூஜைகளுடைய திருவருளை நினைத்து உங்களுடைய குலதெய்வங்களை மனதிலே பிரார்த்தனை பண்ணி ஊரிலே இருக்கக்கூடியதாகிய ஊரிலே இருந்து விரதம் எடுத்தவர்கள் எந்தெந்த கோயிலில் போய் அங்கே ஊரிலே வழிபாடு செய்து கும்பிட்டு வந்தீர்களோ அந்த பசுமையான நிகழ்வுகளையும் அந்த குலதெய்வங்களையும் மனதிலே பிரார்த்தனை பண்ணி பூவை எடுத்து இந்த பூஜைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற ஒழுங்குகளின் பிரகாரம் செய்ததை மகாலட்சுமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டியெல்லாம் போட்டுவிட்டு மஞ்சள் அரிசியும் 2 எடுத்து போட்டு ஸ்நானம் செய்து கொள்ளுங்கள். ஓம் தீப மகாலட்சுமி அம்பிகாயை நமः. சகலாராதனே சச்சிதம் தீர்காயுஷ்ய சித்திரஸ்து சர்வாயுர்பதா சாந்திரஸ்து. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பிகாயை நமோ நமः. சர்வாதீர்க்கபலம் சித்திரஸ்து. சண்டேஸ்வர பூஜார்த்தம் பிரார்த்தனம் கரிசியே. தொடர்ந்து சண்டேஸ்வரி பூஜை இடம்பெற்று அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை மங்கள ஆராத்திரி காட்டி மங்கள ஆராத்திரிக படிப்பார்கள். நீங்கள் எல்லோரும் அப்படி அமர்ந்திருந்து படித்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் விடக்கூடியவர்கள் தீபங்களை குறைத்து விட்டு தீபங்களுக்கு அளவாக எண்ணெய் விட்டுவிட்டு அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். ஓம் மகாலட்சுமி
பூஜையானது நிறைவடைந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் அவ்வாறே அமர்ந்திருக்க இந்த குருமார்கள் உங்களிடத்திலே வந்து பிரதமர்கள் எல்லாம் மலர்ச்சுவைகள் எல்லாம் தருவார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் அந்த முறைப்படி அடைந்து உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் என்பதற்கு பையன் மேப்லாம் இருக்கிறார்கள். அதில் நீங்கள் பக்குவமாக அவற்றையெல்லாம் எடுத்து வைத்து ஐயாக வருவார்கள். நீர் வீடுகள் மற்றும் விசாரத்தினர்கள் எல்லாம் அவர்களுக்கு நீங்கள் சமர்ப்பித்து அந்த ஒழுங்கின் முறைப்படி நீங்கள் பிரதட்சணம் வந்து எங்களுடைய நெற்களை எல்லாம் விசேஷனம் சிறு சிறராக என்பதை இந்த நேரத்தில் அறிவிக்கிறோம். என்னோடும் அமைதியாக அமர்ந்தீர்கள். குருவாக இடத்திலே வந்து பிரதமர்கள் செல்வாக அவற்றையெல்லாம் நீங்கள் ஒழுங்கி அறிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு உங்களுடைய ஊழிய பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி பிரதட்சணம் ஒழுங்குமுறைப்படி நீங்கள் செயல்படுத்துவார்கள். அந்த ஒழுங்குப்படி நீங்கள் வருகை தந்து உங்களுடைய நெற்களை எல்லாம் விசேஷனம் வரலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருவோம். மேலதிக நூல் வேண்டியவர்கள் டிக்கெட் தொண்டர்களிடத்திலே பட்டுச்சீட்டை பெற்றுக்கொண்டு இந்த வாசலில் இந்த கும்பத்தடியில் ஒரு குருக்கள் நிற்பார். அவர்கிட்ட பூசைகளுக்குரிய ஒரு நூல் தருவார்கள். அதை வாங்கி அணிந்துவிட்டு பூஜை பிரசாதங்களை எல்லாம் கவனமாக எடுத்து வைத்துவிட்டு நூல் கட்டியவர்கள் சொல்லுகின்ற ஒழுங்கின் பிரகாரம் விழுந்து வந்து தெப்பைகளை கலட்டி கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுத்தோம்.
அமைதியாக எழுந்து விளக்கல்